அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். மல்லி 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 மல்லி. வெண்மையை செல்லும் வெண்பா, உன்கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு தான் இந்த கால சதி செய்தா. இத்தனை நாள் உன்னை பிரிஞ்சிருந்தப்ப கூட எனக்கு ஒண்ணுமே தெரியல செல்லும். இப்ப பிரியறத நினைச்சா என் மனசு அப்படியே வலிக்குது. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? உன்னை என்னால பிரிய முடியாது வெண்பா, பிரிய முடியாது. கடவுளே, என் புள்ள கிட்ட இருந்து என்ன பிரிச்சிடாத, உன்னை நான் கெஞ்சி கேக்குறேன். அக்கா, உன்னை யாரு பிரிச்சா? உன்னை போக விட்டுருவோமா? அப்படிலாம் நீ பயப்படாதக்கா. டாடா, ரேணுமாக்கு என்னாச்சு? ஏன் அழறாங்க? ஒண்ணும் இல்ல வெண்பா, டாடா உனக்கு அப்புறமா சொல்றேன். மல்லிமா எங்க? மல்லிமாவை காணோம். வெண்பா, நீ முதல்ல உள்ள போ. உலகத்துல இல்லாத அம்மாவை அப்படியே தேட ஆரம்பிச்சிருவியே. இல்ல ராஜி, இருக்கட்டும். அவளை யாரும் குறை சொல்லாதீங்க. அவளுக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து மல்லியதான் அம்மாவா பாத்திருக்கா. அப்போ அவளை தானே அம்மாவா நினைப்பா. ஆனா குழந்தைய வளர்த்ததுல மல்லிய தப்பு சொல்லவே முடியாது. ரொம்ப பாசமா தான் வளர்த்திருக்கான். விஜயும் ரொம்ப அன்பு வச்சிருக்காரு, அதையும் நான் தப்பு சொல்ல முடியாது. மல்லி என்ன இங்க கூட்டிட்டு வந்தப்போ நல்லாதான் பாத்துக்கிட்ட மாதிரி தெரிஞ்சது. எனக்கு மனநல சரியில்லாம இருந்தாலும் யாரு கெட்டவங்க யாரு நல்லவங்கன்னு தெரியாமலாம் இல்ல. அவ என்ன நல்லாதான் பாத்துக்கிட்டான். ஆனா எப்போ வெண்பாதான் என் குழந்தை, விஜய் தான் என் புருஷன்னு என் மனசுக்கு தெரிய ஆரம்பிச்சோ, எப்போ நான் அவங்க மேல பாச காமிக்க ஆரம்பிச்சனோ அப்பவே மல்லி கஷ்டப்படுற வீட்டு பொண்ணு தானே, அவ வாழ்க்கைய நான் பறிச்சிருவேன்னு நினைச்சிட்டா. எல்லாரும் என்கிட்ட என்ன சொன்னீங்க? விஜய் மல்லிய கல்யாணம் பண்ணிட்டாருன்னு. நான் ஏதாவது கோச்சுக்கிட்டேனா என்ன? அவ இங்க இருக்க கூடாதுன்னு நான் பிரச்சனை பண்ணனா என்ன? சூழ்நிலை புரிஞ்சுக்கிட்டேன்ல. ஆனா ஆனா மல்லி என்ன பொறாமையாதான் பாத்திருக்கா. ஒரு இன்ஸ்பெக்டரை கூப்பிட்டு மிரட்டினதெல்லாம் அது பொறாமையால பண்ணதுதான். ஏதோ ஒண்ணு பண்ணி என்ன உங்ககிட்ட இருந்து துரத்தணும்னு நினைச்சிட்டா. அதுவும் கல்யாணத்தை நோக்கி எல்லாரும் போக ஆரம்பிச்சிட்டோம்ல, அவளோட பதட்டம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. டிஎன்ஏ டெஸ்ட் அது இதுன்னு ஏதோ ஒண்ணு பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு முடிவு பண்ணிட்டா. எல்லாரும் கல்யாணம் கல்யாணம்னு சொன்னதில்ல, எனக்கு வேற அந்த கல்யாணத்தை மேல ஆசை வந்துருச்சு. எல்லா பொண்ணுங்க மாதிரியும் கழுத்துல தாலியோட நானும் கௌரவமா வாழணும்னு ஆசைப்பட ஆரம்பிச்சிட்டேன். கழுத்துல விஜய் கட்டின தாலியோட என் பொண்ணோட நின்னு இவர்தான் என் புருஷன், இதுதான் என் குழந்தை, இதுதான் என் வாழ்க்கைன்னு இந்த உலகத்துக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ரொம்ப கனவு கண்டுட்டேன். விஜய், இப்போ இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவீங்களா? சொல்லுங்க விஜய். ரேணுகா, நான் உன்னை அப்படி கைவிட்டுற மாட்டேன். நீ அழாத. இந்த கல்யாணம் நிச்சயம் நடக்கும். உன் ஆசையை நான் கண்டிப்பா நிறைவேற்றுவேன். நீ அழாத. தேங்க்ஸ் விஜய், தேங்க்ஸ். எனக்கு வெண்பாவோட அம்மா ஸ்தானம் கொடுத்ததுக்கு, எனக்கு உங்க வைஃப் ஸ்தானம் கொடுத்ததுக்கும்
ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் விஜய். நாம விஜய வேற ஒண்ணு பண்ணணும்னு நினைச்சோம். ஆனா இவ வெச்சு செய்றா. இவள மாதிரி ஒருத்தி தான் இப்ப நமக்கு வேணும். மல்லிய துரத்துறதுக்கு இவ தான் சரியான ஆளு. இவளை விட்டுறக்கூடாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.